இப்போ நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். அந்த சக்ஸஸ் ஆனவங்கள்ட்ட மீட்டிங் எடுக்கிறாங்க இல்லைங்களா, பேட்டி எடுக்கிறாங்க சமீபத்தில் நிறைய. இப்போ ம். இப்போ யூடியூப் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பார்க்க முடியுது. ம். நான் வந்து ஒரு ஒரு தைரோக்கர் கம்பெனி வச்சிருக்கிறேன். பெரிய அதாச்சும் கோயம்புத்தூர்ல நான் என் பேர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 3000 கோடி ரூபாய்க்கு என் கம்பெனி வித்தேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கண்ணு இல்லாத ஒருத்தருக்கு படிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரீடரா போயிருக்கிறாரு. ம். ஓகேங்களா. அப்புறம் ஒருத்தர் டிராவல் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப ஒருத்தர் இருந்தாரு. அவர் எதுக்கு வந்தாருன்னா, நான் சும்மா சுத்தி இருந்தேங்க. இந்த அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னால இடம் இருந்துச்சு படுத்திருந்தேன். எழுப்பி விட்டு ரூ. 150 குடுத்தாங்க. ம். அதையே தொழிலா செய்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சக்சஸ் ஆனவங்கலாம் எப்படி சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா, எதார்த்தமா சக்சஸ் ஆயிருக்காங்க. ம். ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா, அது பேப்பர் போட்டு, ஸ்கெட்ச் போட்டு வெள்ள வேட்டி கட்டியிருக்காரு அவரு. ம். அவர் பாக்கெட்ல கருப்பு கலர் பேனா வச்சிருந்தாரு. ஸ்லிப்பர் தான் போட்டிருக்காரு. ஹவாய் செப்பல் தான் போட்டிருக்காரு. அப்ப அது மாரியே போட்டோம்னா நம்மளும் ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னா, வெற்றியாளனுடைய கஷ்டத்த காப்பி பண்ணாம, வெற்றியாளனுடைய அடையாளங்கள் எல்லாம் காப்பி பண்றாய்ங்க. நானும் அப்படி புரியுதுங்களா? ஆயிரலாம். அதான். அப்ப வெற்றியாளனுடைய கஷ்டங்கள் என்னவா இருந்துச்சு? அப்படின்றத இவங்க பார்க்கறதில்ல. ம்.